ஒரு சூப்பரான கோவக்காய் கறி பார்த்துடலாம். அதுக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு வறுத்து சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வானலில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வதங்கி வர ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் 1 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வர ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு இறக்கிடலாம். இதான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ரெசிபி கூட சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.